அவளின்றி அணுவும் அசையாது. அதனால் தான் ஓரிரு உயிர்கள் முதல் அனைத்துக்குமாதாரமான அம்பிகை வரையிலுமான பொம்மைகள் நவராத்திரி குழுவில் இடம்பெறும். ஆன்மா படிப்படியாக பரிணாமம் அடைகிறது. ஒன்றுமில்லாத அக்னிநைதன்மையில் தொடங்கி ஓரிரு முதலானைந்தறிவு உயிரினங்கள் தொடர்ந்து ஆறிவு நிலையுங்கண்டு அதனையும் தாண்டி முனிவராய் மனமும் மதமும் அடங்கி பின்னர் தெய்வீக நிலைக்கு உயர்கிறது. அவ்வாறு உயரும் ஆன்மாவை அம்பிகை தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறாள் என்பதே கொலுவைப்பதன் தாத்பரியம். இந்த கொலுபொம்மைகளை எந்தெந்த படி நிலைகளில் எப்படி அடுக்க வேண்டும் என்ற நியதியை முன்னோர் வகுத்துள்ளனர். கீழிருந்து முதலாம் படி மரங்கள் செடிகொடிகள் போன்ற ஓரிரு உயிர்கள் நிறைந்த பூங்காக்களை இடம்பெறச் செய்யலாம். இரண்டாம் படி நத்தை அட்டை முதலான மெல்ல ஊர்ந்து செல்லும் ஈரறிவு படைத்த உயிரினங்கள். மூன்றாம் படி எறும்பு பூரான் போன்ற மூன்றறிவு உயிரினங்கள். நான்காம் படி பறவைகள் முதலானவை. ஐந்தாம் படி பசு யானை முதலான ஐந்தறிவு கொண்ட விலங்கினங்கள். ஆறாம் படி மனிதர்கள் இடம்பெறலாம். வணிகர் குறவன் குறத்தி முதலான பொம்மைகள். ஏழாம் படி தெய்வ அவதாரங்கள் நவகிரகங்கள் முதலான தெய்வ பொம்மைகள். எட்டாம் படி மும்மூர்த்தியரும் தேவியருடன் விளங்கும் பொம்மைகள் இடம்பெறலாம். ஒன்பதாம் படி இதில் ராஜராஜேஸ்வரியின் வடிவம் பிரதானமாக இடம்பெற வேண்டும். பூரண கலசமும் வைப்பார்கள். குமாரி பூசை நவராத்திரி காலத்தில் இன்றியமையாததாகும். 2 வயதிற்கு மேல் 10 வயதிற்கு உட்பட்ட குமாரிகளை ஒவ்வொரு நாளும் ஒரு குமாரியாக முறையே குமாரி திருமூர்த்தி கல்யாணி ரோகிணி காளி சாண்டிகா சாம்பவி துர்கா சுபத்திரா என்ற பெயர்களால் பூசிக்கப்பட வேண்டும். குமாரிகளுக்கு ஆடை அணி பழம் தாம்பூலம் மலர் சீப்பு கண்ணாடி முதலிய மங்களப் பொருட்கள் மஞ்சள் குங்கும தட்சணை கொடுத்து உபசரித்து அறுவகை சுவைகளுடன் அமுது சேவித்தல் வேண்டும்.